வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை உள்ள கடைசி வாரத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நிதானம், ஒரு அமைதி. அப்படின்னா எனக்கு தெரியா இது இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படியா தெரியும்? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும். அப்படி ஒரு அஷூரன்ஸோடு இருக்கீங்க, உறுதித்தன்மையோடு இருக்கிறீர்கள். நீங்கள் எதை எதிர்பார்த்து செயல்பாடுகளை செய்கிறீர்களோ அது உறுதியாக நடக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லப்படும், ஆனால் அது நடக்காமல் போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சொன்னது இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார், சரி இவர் சொன்னால் அது கரெக்டாக செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எக்ஸாக்டாக நடக்கும். உள்ளுக்குள்ளே அடி மனசில் ஒரு வேளை ஒரு ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு 20% நினைக்கலாம், ஒரு வேளை இப்படி ஆயிடுத்தனா அப்படி. அந்த ஒரு வேளை இல்லை, நடப்பதே நடந்தே தீரும், நன்மையாக நடக்கும். அப்போது முக்கியமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை என்னென்னா, என்னுடைய தடைகள் நீங்குகின்றன, நான் எதிர்பார்த்த பலன்கள் நான் எதிர்பார்த்தபடியே நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை சொல்லக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.